திருப்புகழ் 612. கோதி முடித்து கனத்த கொண்டையர் சூது விதத்துக்கு இதத்து மங்கையர் கூடிய அற்பச் சுகத்தை நெஞ்சினில் நினையாதே. கோழை மனத்தை கெடுத்து வன்புல ஞான குணத்தை கொடுத்து நின் செயல் கூறும் இடத்துக்கு இதத்து நின்று அருள் புரிவாயே. நாத நிலைக்கு உள் கருத்து உகந்து அருள் போதக மற்ற எஜ்ஜகத்தையும் தரு நான்முகனுக்கு கிளத்து தந்தையின் மருகோனே. நாடும் அகத்து எற்கு இடுக்கண் வந்தது தீரிடுதற்கு பதத்தையும் தரு நாயகர் புத்திர குருக்கள் என்று அருள் வடிவேலா. தோதிமி தித்தி திமித்த டிங்குகு டீகுகு டிக்கு டிகுக்கு டிண்டிமி தோதிமி தித்தி தனத்த தந்த என இசையோடே சூழ நடித்து ஜடத்தில் நின்று உயிரான துறத்தற்கு இரக்கமும் சுப சோபனம் உய்க்க கருத்தும் வந்து அருள் புரிவோனே. ஓத எழுத்துக்கு அடக்கமும் சிவ காரண பக்தர்க்கு இரக்கமும் தகு ஓம் ஓம் என எழுத்துக்கு உயிர்ப்பும் என் சுடர் ஒளியோனே. ஓதி இணர்த்தி குகைக்கு இடும் கனக ஆபரணத்தில் பொருள் பயன்தரு ஊதிகிரிக்குள் கருத்து உகந்து அருள் பெருமாளே. நாடும் அகத்து எற்கு இடுக்கண் வந்தது தீருடுதற்கு பதத்தையும் தரு நாயகர் புத்திர குருக்கள் என்று அருள் வடிவேலா. ஊதிகிரிக்குள் கருத்து உகந்து அருள் பெருமாளே. சிவத்துவத்தில் கருத்து உண்டாகுமாறு மகிழ்ந்து அருள் செய்யும் ஞான குருவே. எல்லா உலகங்களையும் படைக்கின்ற நான்முகனுக்கு தந்தை எனப்படும் திருமாலுக்கு மருகோனே. நான்முகனுக்கு கிளத்து தந்தையின் மருகோனே. நின்னை நாடுகின்ற எனக்கு வந்த துன்பம் நீங்கும்படி திருவடியை தந்தவனே. சிவபெருமானின் பிள்ளை குருவே என்று அன்போடு உன்னை அழைத்த கூறிய வேலவனே. தோதிமி தித்தி திமித்த டிங்குகு டீகுகு டிக்கு டிகுக்கு டிண்டிமி தோதிமி தித்தி தனத்த தந்த என இசையோடு அடியவர் கூட்டம் சூழ நடனம் செய்து உடலினின்று நான் உயிரை விடும் பொழுதில் என்மேல் இரக்கமும் என்னை சுபமங்கள வாழ்த்து நிலையில் சேர்ப்பிக்க உள்ளமும் கொண்டு எனக்கு அருள் செய்தவனே. ஓதப்படும் மந்திரங்களுக்கு உட்பொருள் என்றும் சிவ சம்பந்தமான சிவனடியாரிடத்தில் இரக்கமுள்ளவன் என்றும் உயர்ந்த ஓம் என்ற பிரணவ எழுத்துக்கு உயிர் நாடி என்றும் சொல்ல நின்ற பேரொளி உடையவனே. ஓதிய மரம் பூத்து குகையில் உதிர்க்கின்ற பொன் அணி போன்ற அருமையான முத்தி பலனை அளிக்கின்ற ஊதிமலையில் மனம் மகிழ்ந்து வீற்றிருக்கின்ற பெருமாளே. விலைமகளிர் மயிர்ச்சிக்கினை எடுத்து முடித்த பெருத்த கொண்டையை உடையவர்கள் சூதான வழிகளுக்கு நன்கு வழிவகுக்கும் மங்கையர். அத்தகைய மங்கையரை கூடுவதால் வருகின்ற அற்பமான இன்பத்தை மனதில் எண்ணாமல் அந்த திண்மையில்லாத கோழை உள்ளத்தை ஒழித்து என்னுடைய கோழைத்தனமான உள்ளத்தை ஒழித்து மனவலியில்லாத மனத்தை ஒழித்து அழித்து உறுதியான நெஞ்சை பெற்று திடமான கூர்மையான அறிவையும் ஞானத்தையும் உடைய குணத்தையும் அளிக்க பெற்று நின் விளையாடல்களை பேசும் இடங்களிலெல்லாம் இன்பம் மிக நான் நிற்கும்படி அருள் செய்வாயாக. என்னை தடுத்து காத்து ரட்சித்து உன் திருப்புகழையே பாடும்படி அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டியவாறு ஓதிய மரம் என்ற ஒரு வகை மரம் நிறைந்ததால் ஓதிமலை என்றாயிற்று.